இன்னைக்கு தியானிக்க போகிற செய்தி கொஞ்சம் கவனிக்கணும்னு நான் பேச போகிற செய்தியின் தலைப்பு நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. கவனிச்சுட்டு எழுதணும். தேவன் புரட்டி போடும் பொழுது பயனடை. சொல்லுங்க. தேவன் புரட்டும் பொழுது பயனடை. நான் ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொல்லிட்டு முன்ன போகிறேன்னு அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. ப்ராப்பர்லி சேனலைஸ் யுவர் ப்ராப்ளம். ப்ராப்பர்லி சேனலைஸ் யுவர் ப்ராப்ளம். நான் பிரச்சனை வராது, ரட்சிக்கப்பட்டால் பிரச்சனையே இல்லை, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு போராட்டமே இல்லைன்னு சொல்லல. ரட்சிக்கப்பட்டவர்கள் பிரச்சனைய சரியா திசை திருப்பணும். உங்கள்கிட்ட போய் சொன்னது தப்பு தான். ரட்சிக்கப்பட்டவர்கள் பிரச்சனைய சரியா திசை திருப்பணும். இப்போ ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் ஒரு தோல்வி வந்துன்னா அந்த தோல்வியை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் தற்கொலை பண்ணி செத்து போவான். யாரு? ரட்சிக்கப்படாதவன். ஆனால் அந்த தற்கொலை பண்ணி செத்து போனவனுக்கு வந்த பிரச்சனையை விட 10 மடங்கு பெரிய பிரச்சனை ஒரு தேவ பிள்ளைக்கு வந்தால் அவன் அதை பயன்படுத்தி வளர்வான். புரிஞ்சவங்க மட்டும் ஒன்று கைதட்டணும். புரிஞ்சவங்க மட்டும் ஒன்று கைதட்டணும். இந்த நாளில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் உங்கள் பிரச்சனைகளை என்ன செய்யணும்? சரியான திசைக்கு திருப்பணும். சரியான திசைக்கு திருப்பணும். அதாவது எந்த சமூகத்தில் அவமானமடைந்து தலை குனிச்சிங்களோ அந்த சமூகத்தில் நிமிர்ந்து நடக்க வேண்டிய வழியை பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸை சொல்லிட்டு முன்ன போகிறேன். வியாதியா, பிரச்சனையா, எல்லாரும் கைவிட்டுட்டாங்களா, எது உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் தப்பு கிடையாது. அதை சரியான திசைக்கு திருப்பு. அதை சரியான திசைக்கு திருப்பு. ப்ராப்பர்லி சேனலைஸ் யுவர் ப்ராப்ளம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் செய்திக்குள்ளே கடந்து போகலான்னு. அது ஒரு அழகான வசனம். அது ஒரு அழகான வசனம். எல்லா வசனமும் அழகானது, ஆனால் இது ஒரு அழகான வசனம். எரேமியா தீர்க்க தரிசனத்திலேயாக்கும் சொல்லி இருக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 29வது வசனம். அழிந்தது, புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று, பொல்லாப்புகள் அற்று போகவில்லை. பார்த்தீங்களா? பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் என்ன செய்யலை? சரியா பயன்படுத்தலை. பிரச்சனை வந்திருக்கு, நெருப்பில் போட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு, என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சிருக்கிறார். ஆனால் என்ன நடக்கல? என்ன நடக்கல? சரியாய் பயன்படுத்தவில்லை. சொல்லுங்க. தேவன், மெதுவா பேசுங்க. தேவன் புரட்டும் போது பயனடை. ஒரு தடவை கூட சொல்லுங்க. சரி, இந்த 13 காரியங்கள் நம்மளை புரட்டும். எத்தனை காரியங்கள் நம்மளை புரட்டும்? 13 காரியங்கள் நம்மளை புரட்டும். 13ம் நான் ரொம்ப மெதுவாக நின்று 1 by 1 எல்லாருக்கும் புரிகிற அளவில் சொல்லுவேன். நீங்கள் எழுதிக்கிடணும். 1, மற்றவர்களின் எரிச்சல். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம்.
அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி, இந்த giving value to the valueless word is dangerous. மதிப்பு கொடுக்க கூடாத வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பது, பேசவில்லை இவர்கள், மதிப்பு கொடுக்க கூடாத வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பது ஆபத்தானது. அதை அப்படியே என்ன செய்யணும்? விட்டுடணும். அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த வார்த்தையே நம்மளை அழித்து போட முடியும். ஒருத்தனுக்கு வாழ்க்கையை அழிக்கவும் ஒரு பாட்டுக்கு 2 லைன் போதும். ஒருத்தனுக்கு வாழ்க்கையை உருவாக்கவும் ஒரு பாட்டுக்கு 2 லைன் போதும். இஸ்ரவேல்ல உள்ள பெண்கள் பாடினாங்க இல்லையா பாட்டு, that was actually a viral song even there was no social media. சோஷியல் மீடியா இல்லை, சோஷியல் மீடியா இல்லை, ஆனா வைரலா பாடிச்சணும். என்ன பாடிச்சணும்? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. அந்த பாட்டு 5 தாக்கத்தை கொண்டு வந்தது. எத்தனை தாக்கத்தை கொண்டு வந்தது? 5 தாக்கத்தை. 1, இஸ்ரவேல் சமூகத்தை அந்த பாட்டு புரட்டினது. இஸ்ரவேல் சமூகத்தை அந்த பாட்டு என்ன பண்ணிச்சு? புரட்டிட்டு. இஸ்ரவேல்ல எங்க பார்த்தாலும் எல்லாரும் சொல்லணும், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. அது வேல்யூ கொடுக்க வேண்டிய வேர்டு அல்ல, அது வேல்யூ கொடுக்க வேண்டிய வேர்டு அல்ல. அது ஒரு பாட்டு, அதை அப்படி கேட்டு விட்டுடணும். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. அவங்களுக்கு அந்த வேர்டு நல்ல செட்டிங்ஸா கிடைச்சா எல்லா நாவலையும் அது உட்கார்ந்து பாடிட்டு, எல்லா நாவலையும் அது உட்கார்ந்து பாடிட்டு. இப்போ உலகத்துல பாட்டு வராத ஒரு ஆள் உண்டுன்னா நான். எனக்கு பாட்டு சுத்தமா வராது. எனக்கெல்லாம் ஒரு மீட்டிங்ல வச்சு ஒரு ஆள் என்கிட்ட சொல்றாரு, தயவு செஞ்சு பாடாதுங்க, பிரசங்கம் நல்லா இருக்குன்னு. தயவு செஞ்சு பாடாதுங்க, பிரசங்கம் நல்லா இருக்குன்னு. அப்போ நம்ம பாடுனா என்ன செய்யும்? கதை முடியும். ஆனா நான் ஜபாரையில பாடுவேன், ஜபாரையில பாடுவேன். ஜபாரையில பாடுறது ஸ்பிரிச்சுவல் ரொமான்டிக் சாங். வராம ஸ்பிரிச்சுவல். நான் பாடவும் அவர் ரசிக்கவும், நான் பாடவும் அவர் ரசிக்கவும். அதுக்காக நான் வெளியே பாட மாட்டேன். வெளியே பாடுறதுக்காக பாடிஸை வச்சிருப்பேன், தொடங்கி விடுவேன், அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. இஸ்ரவேல் சமூகத்தை மொத்தம் அசைச்சது அந்த ஒரு பாட்டில் உள்ள 2 லைன். சில நேரம் பாட்டு நம்மளை வாழ வைக்கும். கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க அக்காமாரு பாடுவனும், அவங்க தெரிஞ்சு பாடுறதே அல்ல. ஆனா அவங்க 1 மணி நேரம் தெரியாம பாடினதுக்குள்ள கிச்சன் வேலை மொத்தம் முடிஞ்சிருக்கு. தெரியாம பாடினதுக்குள்ள பெரிய பிரச்சனையை தாண்டி இருக்கிறார்கள். தெரியாம பாடி தேவ பிரசன்னத்தை அனுபவித்து இருக்கிறார்கள். தெரியாம பாடி பலப்பட்டு இருக்கிறார்கள். பிரச்சனைக்கு நடுவில் நீ பாடு, போராட்டத்துக்கு நடுவில் நீ பாடு, நெருக்கடிக்கு நடுவில் நீ பாடு. அது யாரை புரட்டினது? இஸ்ரவேல் சமூகத்தை மொத்தம் புரட்டினது. அந்த பாட்டு தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்த அரசனையும் புரட்டினது. இஸ்ரவேல் சமூகத்தை புரட்டினது, சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்த அரசனை புரட்டினது. ஜனங்கள் வாயால பாடினார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. சவுலுக்கு அந்த பாட்டு இங்க கேக்குது, அவங்க பாடினது இங்க, அவனே கேட்கறது இங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. இன்னும் அவனுக்கு சிங்காசனம். அதுல இருந்து என்ன புரியுது? சிங்காசனத்து நெட்டும் போல்ட்டும் இல்ல, ஒரு பாட்டுல தொங்கிட்டு இருக்கு. இன்னும் அவனுக்கு ராஜாங்கம் மாத்திரம். போய் படுக்கலான்னு படுத்தாலும் பாட்டுங்க பாடுது, சாப்பிடலான்னு உட்கார்ந்தாலும் பாட்டுங்க பாடுது, பேய் உள்ள வாரது வரை பாட்டுங்க பாடுது. ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது.
அப்புறம் பாருங்க, தாவீதுக்கு அந்த பாட்டு உடம்பு பூரா பாடுது. எப்படி உடம்பு பூரா பாடுது. 2 தடவை ஈட்டி எடுத்து எறிஞ்சான். நான் தாவீதுட்ட கேட்கிறேன், ஏன் ஒரு பாடல்? 21 தடவை கொல்லாம விட மாட்டேன்னு சவுல் பின்னால துரத்துறான். நான் தாவீதுட்ட கேட்கிறேன், ஏன் ஒரு பாடல்? 16 தடவை மொத்த ராணுவத்தை அனுப்பினான். நான் தாவீதுட்ட கேட்கிறேன், ஏன் ஒரு பாடல்? 4 தடவை ஈட்டி எறிஞ்சான். நான் தாவீதுட்ட கேட்கிறேன், ஏன் ஒரு பாடல்? அது சவுலையும் படுத்துது. நீ பெலிஸ்தியர் உண்டுல்ல, பெலிஸ்தியர்கள் ஆகீஸ் ராஜாவிட்ட பேசிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 சாமுவேல் முடிகிற நேரத்தில் ஆகீஸ் ராஜாவிட்ட சொல்லணும், இவன் எதுக்கு நம்ம கூட யுத்தத்துக்கு வந்தான்னு. உடனே ஆகீஸ் ராஜா சொல்றான், he is equal to my personal security, என் மெய்காப்பாளனுக்கு சமம் இவன். உடனே அவங்க சொல்லணும், உனக்கு தெரியுமா, சரியா 13 ஆண்டுகளுக்கு முன்னே சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லி நம்ம ஆளுக்கு தலைய வச்சு பாடப்பட்டது இவனை பற்றி அல்லவா? நெட்வொர்க் இல்ல, பெலிஸ்திய தேசத்திலையும் பாட்டு கேக்குது. என்ன இல்ல? நெட்வொர்க் இல்ல, பெலிஸ்திய தேசத்திலையும் பாட்டு கேக்குது. இப்ப காலங்கள் தாண்டி சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற தாவீதை பார்த்து நான் கேட்கிறேன், நீ எப்படி சிங்காசனத்துல வந்த? How did you come to this throne? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஒரு ஆளுடைய எரிச்சல் என்னை உயர்த்தினது. ஒரு நிமிஷம் நல்ல கை தட்டணும், நல்ல கை தட்டணும், நல்ல வாயை திறக்கணும். யாரோ ஒரு ஆளுடைய எரிச்சல். நீ படிக்கிற இடத்துல, நீ வேலை பார்க்கிற இடத்துல, நீ செயல்படுகிற இடத்துல, நீ தங்கி இருக்கிற இடத்துல யாரோ ஒரு ஆள் உன் மேல எரிச்சலா இருக்கிறார்கள். அதை சரியா பயன்படுத்து. கையா தட்டி, கையா தட்டி அதை சரியா பயன்படுத்து. யாரோ ஒரு ஆளுக்கு உன் மேல எரிச்சல் உண்டு. Properly channelize your problem. இப்படி யோசிக்கலாமா? தாவீதிடத்துல மட்டும் அன்னைக்கு சவுல் எரிச்சலா இருக்கலன்னா, சவுலுக்கு அசிஸ்டண்டா இருந்து, அசிஸ்டன்ட்டுக்கு அசிஸ்டண்டா இருந்து கிச்சன்ல குக்கிங் வேலை பார்த்து அப்படியே தாவீது நினைஞ்சிருப்பான், அழிஞ்சு போயிருப்பான் இல்லையா? அந்த எரிச்சல் தான் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுச்சு. அந்த டிஸ்டன்ஸ் தான் ஆராதனையில வளர பண்ணுச்சு. யார் உனக்கு அனுகூலமாயிருப்பார்கள் என்று நீ உள்ளத்துக்குள்ள நினைத்தாயோ, அவர்கள் எரிச்சல் அடையும் பொழுது தேவன் உன்னை புரட்டுகிறார். தேவன் உன்னை புரட்டுறாரு. ஒரு நிமிஷம் கை தட்டணும், எதிர்பார்க்கிற கை தட்டணும், வாயத்தரக்கடி எதிர்பார்க்கிற உடபானபா ரியாந்தரபனபா அல்கபரபனபா. சத்தம் போதல்ல, ஏன் சத்தம் போதல்ல? அந்தல் கந்தல் கமன கந்தரா உடபத்தாரா ரியாந்தரா. யாரோ ஒரு ஆள் உன் மேல எரிச்சல் அடையும்போ தேவன் உன்னை புரட்டுறாரு. தேவன் உன்னை புரட்டுறாருன்னு, தேவன் உன்னை புரட்டுறாருன்னு. தேவன் புரட்டும் பொழுது பயனடை. நீங்க இந்த புஸ்தகத்தை கொஞ்சம் கவனமா வாசிச்சீங்கன்னா, சவுல் துரத்திட்டு இருந்த காலத்துல தாவீது பாவம் செய்ததா பைபிள்ல இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சவுல் துரத்திட்டு இருந்த காலத்துல தாவீது பாவம் செய்ததா பைபிள்ல இல்ல. ஏன்? வெளியே இருந்து தேவைக்கு மேல பிரஷர் வருதா, அதனால என்ஜாய் பண்ண வேண்டிய வாய்ப்பு கிடைக்கல. அப்படின்னா அவனை வச்சு இவனை புரட்டுறாரு, அவனை வச்சு இவனை புரட்டுறாரு. தேவன் புரட்டம்போ பயனட 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 அவனை வச்சு இவனை புரட்டுறாரு. உன் கம்பல்ல இப்போ உனக்கு மேல இருக்கிற ஆளை வச்சு உன்னை புரட்டுறாரு. ஏன்னா அந்த ஆளுக்கு மேல உன்னை வைக்க போறாரு. உயிரை பற்றி யோசிக்க வேண்டி இருக்கிறதுனால தப்ப பற்றி யோசிக்க நேரம் வேற ஆட்கள்கிட்ட சொன்னேன். உயிரை பற்றி
யோசிக்க வேண்டி இருக்கிறதுனால தப்பு பண்றதை பற்றி யோசிக்க வேண்டிய நேரம் இல்லை. ஏன்னா ஒரு ராஜ்யத்தினுடைய என்டையர் மிலிட்டரி யாருக்கு பின்னால் வருது? தாவீதுக்கு பின்னால் வருது. லெஃப்ட் எடுத்தான்னா உடனே அரசனுக்கு காதுக்கு போகுது, தாவீது லெஃப்ட் எடுத்தான். ரைட் எடுத்தான்னா உடனே அரசனுக்கு காதுக்கு போகுது, ரைட் எடுத்தான். எபவுட்டேனா யூட்டேனா எல்லாம் அரசனுக்கு போறதுனால உயிரை பாதுகாக்கிறத தாண்டி வேற எதையும் யோசிக்க நேரம் இல்லையா? இப்போ புரிஞ்சுக்கிடுங்க, வளருகிறேன் என்று அறியாமலே வளர்ந்து கொண்டிருக்கிறான். வளருகிறேன் என்று அறியாமலே வளர்ந்து கொண்டிருக்கிறான். வளர்றேன் அறியல்ல, அவன் அறியல்ல. He didn't know that he is growing. வளருகிறேன் அறியாமல் வளர்ந்து விட்டான். ஒன்று, மற்றொரு இரைச்சல் என்னை புரட்டுது. நான் தாவீதுகிட்ட கேட்கிறேன், நீ நல்லா ஆராதிக்கிறவன் அதனால மேலே ஏறி வந்த, நீ நல்லா ஜெபிக்கிறவன் அதனால மேலே ஏறி வந்த. அவன் சொல்றான், ஏன் அப்படி கிடையாது, குடும்பத்தில் தான் ஒரு குப்பை, அரசனுக்கு முன்ன தான் ஒரு வேஸ்ட். ஆனா ஒருத்தன் என்ன காய்மாகாரமா பார்த்தான், அந்த எரிச்சலை பயன்படுத்தி வளர்ந்துட்டேன். நல்ல ஒரு துதி எதிர்பார்த்தேன், தப்புதான். நல்ல ஒரு ஆராதனை எதிர்பார்த்த, தப்புதான். தேவன் புரட்டுகிறார். ரெண்டு, அப்போ ஒன்றாவது நம்மளை புரட்டுவது மற்றவர்களின் எரிச்சல், ரெண்டாவது நம்மளை புரட்டுவது மற்றவர்களின் மரணம். ஒன்று, மற்றவர்களின் சவுண்ட் ரொம்ப கம்மியாகும், மற்றவர்களின் எரிச்சல். இதுதான் நல்லா இருக்குல்ல. ரெண்டு, மற்றவர்களின் மரணம். ரூத்தின் புஸ்தகம் முதல்ல உலக வசனம் சொன்னேன் தானே, 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். சிங்கிள் ப்ளோ அப்படின்னு சொல்லணும், டபுள் ப்ளோ அப்படின்னு சொல்லணும், ரிப்பீட்டட் ப்ளோ அப்படின்னு சொல்லணும் இல்ல. ரிப்பீட்டட் ப்ளோ. ஒரு மரணம் நடந்து ஜபிச்சேன், தடுக்க முடியல. ரெண்டாவது மரணம் நடந்து ஜபிச்சேன், தடுக்க முடியல. மூணாவது மரணம் நடந்து ஜபிச்சேன், ஊர்ல வாழவே முடியல. சாத்தான் வந்து நேரடியா சொல்றான், யூ ஆர் a burden to the earth. எதுக்கு கிடக்கிறேன்னு, நீ பூமிக்கு பாரம், நீ இப்ப இருக்கிற வீட்டுக்கு நீ பாரம், இப்ப இருக்கிற சமூகத்துக்கு நீ பாரம், ஏன் நீ உனக்கே பாரம் அப்படின்னு சாத்தான் சொல்றான். அப்படின்னு சாத்தான் சொல்றான். நகோமி சொல்றா, இப்பொழுது நாம் எழுந்து பெத்லகேமுக்கு போவோம். அந்த டிராக்னு சொல்லணும் இல்ல, டிராக், DRAG, அந்த ஒரு டிராகுக்கு தான் இத்தனை அடி. கேட்கலையா? கேட்கலையா? கேட்கறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படியாவது இவங்களை இழுத்து பெத்லகேமுக்கு கொண்டு வரணும். ஏன்னா அங்க ஒருத்தர் சன்னியாசியா இருக்காங்க. ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது. இயேசு பறக்கணும்னா அவன் பெண்ணு கட்டணும். அவனுக்கு பெண்களின் வாசனைன்னு சொன்னாலே அலர்ஜி. அவன்
அவன் பெண்கள் அந்த பக்கத்துல வேலை பார்க்கிறார்கள்னு சொன்னா சோத்திரம் கர்த்தாவே உமது அடியான ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது. அந்த சன்னியாசியையும் மடக்க வேண்டிய ரூத் இந்த குடும்பத்தில் தான் கிடக்கிறான். அதனால எத்தனை அடி? 3 அடி 30 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? மோவாபில் இருந்து பெத்லகேமுக்கு எத்தனை கிலோமீட்டர்? 30 கிலோமீட்டர் கொண்டு வரதுக்காக அட்ரா அட்ரா 19 கிலோமீட்டர் தூரம் வந்தாச்சு. எத்தனை கிலோமீட்டர் தூரம் வந்தாச்சு? 19 கிலோமீட்டர் தூரம் வந்தாச்சு. 19 கிலோமீட்டர் தூரத்தில் வச்சு ஒரு 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 டிஸ்கஷன் மாமியார் தன் 2 மருமக்களை பார்த்து, இங்க பாருங்க மருமக்களே, இன்னைக்கு ராத்திரி நான் கல்யாணம் பண்ணி, உன்கிட்ட யார் கல்யாணம் பண்ண சொன்னது? ஆளு வயசானாலும் ஆண்ட்ராய்டு மைண்ட். அப்படித்தானே சொல்றாங்க. இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி நாளைக்கு பிள்ளை பிறந்தாலும் யாரு சொன்னது உன்கிட்ட? அப்படி ஒரு இமோஷனல் டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே அந்த மாமி சொல்லுது, இப்போ நான் கல்யாணம் பண்ணணும்னா கூட நீங்க போகணுமே. You go, I go. Middle. டிஸ்கஷன்ல சிம்பதி கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்களா? சிம்பதி கிரியேட் பண்ணி விட்ட உடனே ஓர்பாலுக்கு ஐ ஓப்பன் ஆயிட்டு, ஓர்பாலுக்கு ஐ ஓப்பன் ஆயிட்டு. ஏன் மறக்கணாஜி, 2 பையன்மாரங்க இருக்கணும். எத்தனை பையன்மாரங்க இருக்கணும்? 2 பையன்மாரங்க இருக்கணும். நீ வந்தாகணும். அங்க வேறையும் ஒரு பேச்சலர் இருக்கிறான். ரொம்ப அங்க எத்தனை பேச்சலர் இருக்கணும்? 2. போவாச விட நெருங்கின ஒரு சுதந்திரவாளி இருக்கான். 2 பேர் வந்தாங்கன்னு சொன்னா அவனுடைய சன்னியாசத்தையும் உடைச்சுதான். இவ்வளவு ஒத்துழைப்பு கம்மியான நான் பேச முடியாது. 2 பேர் இருக்கிறாங்களா இல்லையா மேடம்? இருக்கிறாங்க. இப்ப ஒரு ஆள் வந்ததுனால தானே போவாசுக்கும் அந்த ஆளுக்கும் பிரச்சனை வந்தது. 2 பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னா அந்த ஆளு என்ன செய்தாங்கணும்? நான் கர்த்தர் என்னை சன்னியாசியாக அழைச்சார்னு நினைச்சிட்டு இருந்தேன். 11 கிலோமீட்டர் இந்த பக்கத்துல வச்சு ஓர்பால் போயிட்டான். எத்தனை கிலோமீட்டர் இந்த பக்கத்துல வச்சு? 11 கிலோமீட்டர் இந்த பக்கத்துல வச்சு ஓர்பால் போயிட்டா. ரூத்து வந்தாச்சு. அந்த வயல்ல பொறுக்கிறா. அந்த வயல்ல பொறுக்கி 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 அவனே பொறுக்கிட்டா. இப்பெல்லாம் அப்படி கும்மா வந்து இறங்குறா. கும்மா வந்து இறங்குறோன்னு ஆட்கள் கேட்கணும், நீங்க யார் மேடம்? அது நான் தான் இந்த வயலுக்கு சொந்தக்காரின்னு. சில ஆட்களை எல்லாம் உள்ள விடும்போ கவனமா இருக்கணும்னே. பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. ஆமேனா? உன்னே பொறுக்கணும். பாஸ் கல்யாணம் பண்ணிட்டாரு, பிள்ளை பிறந்து அந்த ஜெனரேஷன்ல இயேசு பிறந்தார். நான் ரூத்திட்ட கேட்கிறேன், நீ எப்படி பெத்லகேமுக்கு வந்த? ரூத்து சொல்றா, என்ன புரட்டுறது மரணம். நான் உடனே ரூத்துட்ட சொன்னேன், எக்ஸ்கியூஸ் மீ ஸ்டாப், மரணம் ஒன்ன மட்டும் புரட்டலையே, 3 பேரை புரட்டிச்ச. உடனே ரூத்து சொல்றா, அவர்கள் பயன்படுத்தவில்லை, நான் பயன்படுத்திட்டேன். கை தட்டணும் கை தட்டணும் கை தட்டணும். ப்ராப்பர்லி சேனலைஸ் யுவர் ப்ராப்ளம். கர்த்தர் புரட்டுறாரு, ஏன் கர்த்தர் புரட்டுறாரு? உன் வீட்டுல நடந்த மரணம் ஒன்ன தட்டி தூக்கிட்டு.
அந்த மரணம் மட்டும் அன்னைக்கு நடக்காம இருந்திருந்தா கண்டிப்பா சொல்ற ரூத் அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு பேரு பைபிள்ல வந்திருக்காது. அந்த குடும்பத்தில் இயேசு பிறந்தார். போவாஸ் என்கிற ஒரு ஆளுக்கு பேரு பைபிள்ல வந்திருக்காது. ஆனா ஓர்பாளுக்கு பேரு பைபிள்ல வரலையே தெரியுமா? அதே நெருக்கடியை சந்தித்தாள், அதே அவமானத்தை சந்தித்தாள், அதே மரணத்தை சந்தித்தாள். ஆனா சரியா பயன்படுத்தல. புரிஞ்சணும் நம்பலாம் இல்லையா? ரிப்பீட்டட் ப்ளோ தான், மிகப்பெரிய நெருக்கடி தான், மிகப்பெரிய பிரச்சனை தான். ஆனா சரியா பயன்படுத்தணும். தேவன் புரட்டுறாரு, அதை பிடிச்சு ஜெபி. தேவன் புரட்டுறாரு, அதை பிடிச்சு பயன்படு. தேவன் புரட்டும் பொழுது பயனடை. சிம்பதட்டிக் டெஸ்டிமனி சொல்லிட்டு நடக்கப்படாது. என்ன சோதரம் அத்தான் சத்தான் நகோமிக சாட்சி. அத்தான் தான் போனான். 2 பிள்ளைகள் இருக்கிறார்களே என்று சொல்லி 2 பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். பெண் பிள்ளைகள் வந்து ஏறின கிரகப்பிரவேசல சரியாகலையோ என்னவோ, என் 2 குமாரர்களும். சில ஆட்கள் சாகிறது வரை சிம்பதிக்காக சாட்சி சொல்லிட்டு நடப்பணும். எல்லாம் பேச முடியாது. நான் கேட்கிறேன், உன் வீட்டில் மரணம் நடந்துன்னு சொல்லு. அதை பயன்படுத்தி தான் பாஸ்டர் வளர்ந்தேன். ஒன்னு அழிக்க சத்துரு அடிச்சாங்க, அதே அடி, அந்த அடியை பிடிச்சு மேலே அறிவான்னு. 2 நிமிஷம் கையை தட்டுங்க. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தப்பா எதையும் செய்ய மாட்டாருன்னு கண்ணமுடி கையை தட்டி தூக்குங்க. உடத்தல் கத்தல் கபானா ரிபக்கந்தாரா உடக்கந்தாரா அல்பத்தாரா. 2 நிமிஷம் கை தட்டணும், 2 நிமிஷம் வாயை திறக்கணும், அந்நிய பாஷை பேசணும், ஆவியில வெட்டணும். உடாபா ரிபாபா ஷெக்கினா சபையை ஏதோ ஒண்ணு புரட்டிச்சு. அதாக்கு சபை வளர்ந்தது. உன்னை ஏதோ ஒண்ணு புரட்டிச்சு, நீ பயன்படுத்தினாய். அதுதான் எனக்கு ஓர்பால பிடிக்கல. நகோமி பட்ட எல்லா உபத்திரவத்திலையும் ஓர்பால் உண்டு. அந்த வீட்டில் நடந்த எல்லா பசியிலையும் ஓர்பால், அந்த வீட்டில் நடந்த எல்லா பட்டினிலையும் ஓர்பால், கல்லறைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து நெஞ்சில கை வச்ச அழுத கூட்டத்திலையும் ஓர்பால் உண்டு. ஆனா அடுத்து பயன்படுத்தல. அடுத்து நீ அப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்காக சொல்றேன். அடுத்து எத்தனை ஆண்டு சொல்லுவாய், என் வீட்டில் ஒரு மரணம் நடந்து அந்த மரணம் எங்க சுக்குநூற உடைச்சுன்னு, அடுத்த ஆண்டு நான் தான் வருவேன், அடுத்த ஆண்டு நான் வருமா நீ சொல்லணும். என் வீட்டில் ஒரு மரணம் நடந்து அந்த மரணத்தை பயன்படுத்தி ஜெபத்தில் வளர்ந்துட்டேன், கிருபையில் வளர்ந்துட்டேன், அபிஷேகத்தில் வளர்ந்துட்டேன். அந்த மரணம் தான் பாஸ்டர் என்ன வளர பண்ணினது. சும்மா தட்டி தூக்குங்க. உடத்துருவி ரியாத்துருவி அல் காந்தாரா ரியாந்தாரா அல் கந்தாரா. என்னோடு பேசுறது ஆவியானவர் தான் என்று சொல்லி உறுதி உள்ளவங்க மட்டும் கையை தட்டணும், அவங்க மட்டும் வாயை திறக்கணும், அவங்க மட்டும் அந்நிய பாஷை பேசணும். ஊரபா ஷக்காரபா ரிபக்கத்தாரபா அல் கந்தாரபா. சத்தம் போதல்ல. ஒரு பலத்தை காத்தடிக்குது. எங்க இருந்தாலும் கையை தட்டு, வாயை தர. இனி எனக்கு கேள்வி ரூத்துட்டே ஆகும். என்ன ஆனாலும் ஓர்பால வாட்ஸ்அப்பில் வராது. போவாஸுக்கு பிளாங்கெட்டுக்குள்ள போய் படுத்தான்னு சொல்லி ஓர்பாலை பற்றி வாட்ஸ்அப்பில் வருமா? வராது.
வருமா? வராது. அப்படி வந்தா யாரை பற்றி தான் வரும்? ஹலோ, தேவ திட்டத்துக்காக நீ அவமானப்படும்படி ஒப்பு கொடுத்தா உன்னை புரட்டுறாரு, உன்னை புரட்டுறாரு. இல்லை பாஸ்டர், அதவா வாட்ஸ்அப்பில் வந்தா போவாஸ் அந்த இடத்துல போய் படுக்கிறது தொட்டே சிசி கேமராவை ஆன் பண்ணணும் இல்ல? அடுத்த ஒரு பிளாங்கெட்டுக்குள்ளே படுக்கிறது, டக்குன்னு பிளாங்கெட்டு பக்கத்தில் யாரோ போடுறது, அந்த பேப்பர் வெயிட்டுக்குள்ள கல் இருக்கா? வசனத்தை சொல்லுப்போ கவனம் இல்லை, போவாஸுக்கு பிளாங்கெட்டுக்குள்ளன்னு சொன்ன உடனே அவர் கும்முக்காக சொல்லிட்டு போறாரு பாஸ்டர், வேற ஏதோ பெரிய காரியத்தை சொல்ல வராருன்னு சோத்திரம் சொல்லிட்டு இருக்கணும். ஆமேனா? உள்ள போயிட்டா எல்லாம் சேர்த்து கட் பண்ணி கிளீன் பண்ணி ஷேவ் பண்ணி 1 மினிட் வீடியோ கிரியேட் பண்ணி வெளியே விட்டா பாஸ்டர் போவாஸுக்கு வாழ்க்கை ரூத்துக்கு வாழ்க்கை தொலைஞ்சிலே போகும். நோ, தேவன் திட்டம் பண்ற நேரத்தில் ஒரு நிழல் அவர்களை மூடினது. அப்படின்னா ஒன்ன பற்றின 10 காரியம் வெளியே வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? கர்த்தரை அங்க விட்டாரு போட்டுன்னு, கர்த்தரை விட்டாருன்னு. கர்த்தர் புதைச்சது எவன் தோண்டினாலும் வெளியே வராது. ஆமேனா? 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 உன்னை பற்றி எத்தனையோ காரியங்களோ பின்னால் நடந்து 24 மணிக்கூர் உன்னை வாட்ச் பண்ணி உன்னை கேரக்டர் டேமேஜ் பண்ணணும், உன்னை அசாசினேஷன் பண்ணணும்னு சொல்லி சத்துரு திட்டம் போட்டு பின்னால் நடந்தப்போ அன்னைக்கு உன்னை மூடி இருந்தது தெய்வத்தினுடைய கை. அன்னைக்கு உன்னை மூடி இருந்தது தெய்வத்தினுடைய கை. தெய்வத்தினுடைய கை, தெய்வத்தினுடைய கை, தெய்வத்தினுடைய கை, தெய்வத்தினுடைய கை. உடபல பரபலப சந்தர பல பரபலபா ரியாந்தல் பிரௌடப துரபல பரபலபா ரேல் அந்தர பல பரபலபா ரீ ஹத்தர பல பரபலபா. கையை தட்டி கண்ட மூடி வாய திறந்து, வாய திறந்து நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை அவமானப்படுத்த மாட்டாரு, ஆனா நீ அவமானம் வந்தாலும் கர்த்தருக்காக நிப்பேன்னு தீர்மானம் பண்ணணும். உன்னை அவமானப்படுத்த மாட்டாரு, ஆனா அவமானம் வந்தாலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், செத்தாலும் உம்மோடுதான் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் நீ வரணும். கர்த்தர் உன்னை சத்துருவின் கைக்கு ஒப்பு கொடுப்பது இல்லை. ஒருவனுடைய எரிச்சலாக்கும் தாவீதை புரட்டினது அவன் சரியா பயன்படுத்திட்டான். 3 மரணங்களாக்கும் ரூத்தை புரட்டினது அவள் சரியாய் பயன்படுத்தினாள். 3 மாபெரும் இழப்புகள். 1 மற்றவர்களின் எரிச்சல், 2 மற்றவர்களின் மரணம், 3 மாபெரும் இழப்புகள். ஹபக்குக் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளின் உக்கள் உண்டாயிற்று. அப்படி என்ன கேட்டான்? 17வது வசனம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் போச்சா? ஃப்ரூட் பிசினஸ் போச்சு. திராட்சை செடிகளின் பழம் உண்டாகாமற் போனாலும் கிரேப் பிசினஸ் போச்சு. அப்புறம் ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும் ஆயில் பிசினஸ் போச்சு. அப்புறம் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் விவசாய நிலம் போச்சு. அப்புறம் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் 4 காலி போச்சு. அப்புறம் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் மில்க் பிசினஸும் போச்சு. அப்படி கும்மா இந்த பொமேரியன் நாய்க்குட்டி இருக்குல்ல, பொமேரியன் நாய்க்குட்டி இருக்குல்ல, அது மாதிரி புசு புசுன்னு இருக்கிறான் ஆபகுக்கு. ஒரு தடவை ஷேக்கண்ட் கொடுத்தா அந்த ஷேக்கண்ட்ல கை உள்ள போயிட்டு அப்படி அப்படி பஞ்சு மாதிரி இருக்கு.
ஆபகுக்கே உன் கை மட்டும் அப்படி ஏன் அப்படி பொமேரியன் நாய்க்குட்டி மாதிரி புசு புசுன்னு இருக்கு? அவன் சொல்றான், ஐ ஹவ் 6 சைடு பிசினஸ் பாஸ்டர். எத்தனை சைடு பிசினஸ்? 6 சைடு பிசினஸ். இவனை எல்லாம் அசைக்கவே முடியாது. இவனுக்கு ஆணி வேரும் இருக்கு, அக்கு வேரும் இருக்கு. டக்குன்னு ஒன்று போச்சுன்னா 5 எண்ணம் இருக்கு பாஸ்டர். ஒன்று கூட போச்சுன்னா 4 எண்ணம் இருக்கு பாஸ்டர். இல்லை ஒவ்வொன்றா போக தொடங்கிச்சுன்னா உடனே டக்குன்னு அடுத்து திங்க் பண்ணி வேற இதில் பிடிச்சிடுவோம் பாஸ்டர். அவன் பிளான்டு லிவிங். என்ன? ப்ரீ பிளான்டு லிவிங். ஹெல்த் இன்சூரன்ஸு, அப்புறம் பென்ஷன் பாலிசி. ஒரு 6 எண்ணம் சொல்லுங்க டக்குன்னு. பிஎல்ஏ பாலிசி, இசிஐ அப்படி ஒன்று உண்டு இல்லையா, இஎஸ்ஐ, அப்புறம் பிஎஃப், அப்புறம் கிராச்சுவிட்டி அப்படி என்ன ஒன்று உண்டு இல்லை, கிராஜுவிட்டியா கிராவிட்டி ஒரு அல்லையில நல்லா சொல்லுங்க. நான் கேட்குறேன், சகோன்னு சொல்லப்படாது இல்லையா? ப்ரோ. ஓ ஆமாம், தமிழ்நாட்டில் இப்போ ப்ரோ. நான் கேட்குறேன், ஹபக்குக் ப்ரோ. சப்போஸ் கர்த்தர் 2-3 இடத்துல டக்குன்னு கை வச்சாருன்னா உடனே அவர் என்கிட்ட சொல்றாரு, ஐ டோன்ட் பிலீவ் தோஸ் கைண்ட் ஆஃப் டாக்டர் பாஸ்டர். ஓகே, அந்த டாக்டர் அவருக்கு இல்லையா? கர்த்தர் ஆசீர்வாதத்தில் கை வைப்பாருங்க டாக்டர், ஆபகுக்கு இல்லையா? ஓகே, அப்போ நான் கேட்குறேன், அந்த டாக்டர் யூ டோன்ட் பிலீவ். ஓகே, கர்த்தர் மொத்தத்தில் சுருட்டினார்னா? உடனே நம்ம சொல்கிறான், ஒன்றில் ஒரு சிம்டம் வந்த உடனே நான் அப்படி அதர் பிஸ்னஸுக்கு சாஞ்சிடுவேன் பாஸ்டர். அதர் பிஸ்னஸுக்கு சாஞ்சிடுவேன் பாஸ்டர். உடனே கர்த்தர் ஆபகுகிட்ட வந்தார். கர்த்தர் ஆபகுகிட்ட வந்து சொன்னார், ஐ வாண்ட் டு ஹேவ் அன் எமர்ஜென்சி டாக் வித் யூ. எனக்கு உன்னிடத்தில் எமர்ஜென்சியாக பேசணும். நீயே டைம் சொல்லு. உடனே ஆபகு சொல்கிறான், ஒன்று பண்ணுறான், ஆண்டவரே நானே ஸ்கெடியூல் உமக்கு போட்டு தாரேன், அதில் இருந்து ஒய் டோன்ட் யூ செலக்ட், நீரே என்ன பண்ணும், செலக்ட் பண்ணும். உடனே கர்த்தர் தூதன்ட்ட சொன்னார், ஓகே ஆபகுட்ட ஓகே சொல்லு, அவனே ஸ்கெடியூல் போட்டு வரட்டு, டைமை நானே செலக்ட் பண்ணுறேன். அவன் ராத்திரி உட்காந்து ஒரு டேபிள் போட்டுட்டான். காலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை ஆடுகளுக்கு பின்னால் நடப்பேன். ஓகே சூப்பர். அப்புறம் 6 மணியிலிருந்து 9 மணி வரை மாடு உண்டு இல்லையா, 3 to 6 ஒத்துழையுங்கள். 3 to 6 ஆடு, 6 to 9 மாடு. மாடுக்கு புல் கொடுக்கணும், பால் வாங்கணும். ஓகே, 6 to 9 பிஸி. அப்புறம் 9 to 12 நான் அத்தி மரத்தில் போய் அதெல்லாம் இது பண்ணி பழம் எல்லாம் பறித்து வேலைக்கு ஆட்களை எல்லாம் 9 to 12 அத்தி மரத்துக்கு அது இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, 12 to 3 அப்புறம் திராட்சைக்கு ரொம்ப கஷ்டம். அந்த என்ன ஒன்று பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரூனிங் பண்ணணும். அப்புறம் எல்லாம் செட்டிங் பண்ணணும். 3 hours போட்டிருக்கேன், ஆனால் அது உண்மையில் கம்மி. அதுக்கு 6 hours போட்டிருக்கணும். இதுக்குள்ளே உமக்கு டைம் தரணுங்கிறதுக்காக அதுக்கு எவ்வளோ போட்டிருக்கேன், 3 hours போட்டிருக்கேன். அடிஷ்னல் டைம் தேவை. இருந்தாலும் உங்களுடைய வேதனை எனக்கு புரியுது ஆண்டவரே. திராட்சைக்கு ஒரு 3 மணி நேரம் தான் போட்டிருக்கிறேன். அது 3 மணி வரை போயிட்டு அப்புறம் ஒலிவ மரம் ரொம்ப நேரம் ஆகும். 3 to 6 எத்தனை 3 to 6. அப்புறம் ஆண்டவர் பார்க்குறவோ 6க்கு மேலே டைம் இருக்கு. 6 to 9 வயல். கீழே எழுதியிருக்காங்க, இங்கே பாரு ஆண்டவர் லஞ்சு பிரேக்கு கூட தான் எழுதல. லஞ்சு பிரேக்கு, லஞ்சு பிரஞ்சு, டீ, ஸ்நாக்கு, இது ஒன்று தான்
எழுதலை. ஏன் எழுதலைன்னா இதுக்கிடையில உமக்கு கொஞ்சம் கேப்பு தர முடியுமான்னு பார்த்து அடிஷ்னல் மேட்டர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு தந்திருக்கிறேன். உடனே காலையில் 3 மணியில இருந்து ராத்திரி 9 மணி வரை பிஸி. 9 மணிக்கு மேலே நான் வாரேன்னு ஆண்டவர் சொல்ல முடியாது. ஏன்னா இவன் தூங்குறதே 9 to 3. இவன் தூங்குறதே 9 to 3. ஓகே, கர்த்தர் சொன்னாரு அவசரமான ஒரு மெசேஜ் உன்கிட்ட பேசணுமா இருந்து. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். யூ ஆர் பிஸி. யூ ஆர் பிஸி. திங்க் யுவர் ஓன் தாட், டேக் யுவர் ஓன் டைம். எப்போ ஆவியில் ஏவுதல் வருதோ அப்போ நீ வா. போயிட்டாரு. மறுநாள் காலையில் 3 மணிக்கு ஆட்டுக கூட்டில் போய் பார்த்தா பூரா ஆடு மர்கையா, பூரா. சரி பரவாயில்ல, ஒரு பிஸ்னஸான போச்சு, மில்க் பிஸ்னஸ் இருக்கேன்னு சொல்லி மாட்டுக தொழுல போய் பார்த்தா பூரா மர்கையா. இனி காலையில் 3 மணியிலிருந்து 9 மணி வரை அடிச்சு தூத்துட்டாரு. ஃப்ரீ, ஃபுல் ஃப்ரீ. பரவாயில்ல, 4 சைடு பிஸ்னஸ் இருக்கேன்னு போய் பார்த்தா அத்திமரம் இடி விழுந்த மாதிரி எரிஞ்சு போயிருக்கு. பரவாயில்ல, அடுத்து போய் பார்த்தா தூதன்ட்ட கேட்கிறாரு, 24 மணிக்கூருக்கு முந்தி உள்ள ஆபகுக்கு மனம் திரும்பல, ஏதோ வந்துட்டான்னு நீ போய் கேளுன்னு ஆபகுக்கிட்ட கர்த்தருடைய தூதம் வந்து கேட்கிறான். இப்ப ஃப்ரீயான்னு கேட்டுட்டு வர சொன்னாருன்னு. பிசினஸுக்கு இடையில ஜபிக்க டைமை கண்டுபிடி. வேலைக்கு இடையில ஜபிக்க டைமை கண்டுபிடி. ஆசீர்வாதத்துக்கு இடையில தெய்வத்தை தேடுறதுக்கு டைமை கண்டுபிடி. இன் பிட்வீன் எல்லாத்துக்கு இடையில ஆண்டவரை தேட நேரத்தை கண்டுபிடி. கண்டுபிடி. கட் யுவர் ஸ்கெட்யூல். அவங்கிட்ட தூதன் அனுப்பி கேட்க சொன்னார், அவர் ஃப்ரீயானு கேளுன்னு. உடனே அவங்க சொல்றாங்க அவரு ஃப்ரீயானு கேளுன்னு. எப்படி ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது. எல்லா வெல் செட்டில்லாம் இருக்குமோ என்ன சொன்னார், 5 நிமிஷம் பேசணும் வான்னு சொன்னாரு. எல்லாம் ஸ்மூத் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது சொன்னார், வா கொஞ்சம் நேரம் ஜெபி, நம்ம 2 கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவோம். எனக்கு அர்ஜென்ட் ஒரு ப்ராஃபிட் வேணும். ப்ராஃபிட் இல்லை, எனக்கு ஒரு தீர்க்கதரிசி வேணும். இந்த காலத்துல ஒன்ன கண்டிருக்கிறேன், நீ முடிவெடுத்துட்டு வான்னு சொன்னா அவன் உட்காந்து ஸ்கெட்யூல் போடுறான். நான் கேட்கிற ஆபகுக்கே, where is your schedule if you don't mind, that's in the garbage. அது எங்க கிடக்கு, குப்பையில் கிடக்குன்னு தூதன்ட்ட சொல்லி அனுப்புறான். அவர் எப்ப ஃப்ரீன்னு கேளு, நான் வேணா காலையிலே வந்து காத்திருக்கிறேன். நான் காலையிலே வந்து காத்திருக்கிறேன். புரியுறவங்க கை தட்டணும், புரியுறவங்க வாய திறக்கணும், புரியுறவங்க சத்தம் உயர்த்தணும். ஏன் சத்தம் போதல்ல, உடத்தர தரா ரீபல கந்தரா உடந்தல் பிரௌடபத்துநாதனா அல்கமன ஹந்தமன ரீதமன பிரௌடபதனா. God is able, God is willing, God is ready. கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறாரு, கர்த்தர் அன்பா இருக்கிறாரு, கர்த்தர் உன்னோட பேச விரும்புறாரு. அந்த வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மன அழுத்தம் தாங்க முடியாம ஆபகுக்கு பேரலைஸ்ட் ஆயிட்டான்னு. எப்படி பேரலைஸ்ட் ஆயிட்டான்னு? அதுக்கு ஆதாரம் இருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னா, அடுத்து சொல்றாரு, இனி எனக்கு இந்த பூமியில நடக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு கூட சொல்றாரு, அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்குவாரு, நீ பூமியில நடக்க வேண்டாம், உன்னதத்துல நடக்க பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. கை தாட்டி ஆமெனா.
2 அதிகாரம் 1 வசனம். காலையில் வந்து ஜெயிலில் கிடக்கிறான். காலையில் வந்து ஜெயிலில் கிடக்கிறான். நான் என் காவலில் தரித்து. ஹபக்குக் சாப்டர் 2 and verse number 1. நான் என் காவலில். அவ்வளோ போதும். செல்ஃப் ஜெயில்டு. தன்னை எங்கே கொண்டு போட்டிருக்கு? அவன் ஜெயிலில் போட்டிருக்கான். ஜெயிலில் போட்டுட்டு அவர் எப்போ வராரோ, அவர் எப்போ பேசுவாரோ அது வரதாய்க்க தான் இருப்பேன். எப்படியாவது அவருடைய சத்தத்தை கேட்கணும். எப்படியாவது என்ன சொல்றாருன்னு அறியணும். நான் என் காவலில் தரித்தாரன நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார், அவர் எனக்கு என்ன சொல்லுவார், அவர் என்ன கண்டிக்கும் பொழுது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்று கவனித்து பார்ப்பேன். ஒரு நிமிஷம் ஆவியில் பேசுங்க. ரகத்த ரிகத்த கந்த கத்தரா உடத்துரா தலத்தியா அல்பகத்தராதரா ரேந்தல் கபரபலம சந்தரபலமா ரேலாந்தரிபல் கபரபலமா ரியாந்தர சந்தரபலமா ரேலாந்த பிரௌடமா. பயங்கர அபிஷேகம். கர்த்தர் உன்னை தட்டி தூக்குறாரு. கண்ண மூடி வாயை திறந்து கொஞ்சம் ஆவியார் விட்டு விடுங்க. ரிபாலகாதராதரா ரியாந்தரகந்தரா உடந்தர பிரௌடபத்தரா அல்கந்தரா ரீபத்தரா அல்கத்தரா உடபத்தரா பிரௌடபத்தரா ரீபரக்கத்தரா அல்பரக்கந்தூரபலபலபலமா ரேலாந்தரபலப சத்தரமா. எனக்கு புரியுதுன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி பிடிங்க. அவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா கொஞ்சம் கையை உயர்த்தி கொஞ்சம் சத்தம் உயர்த்தி அவர் நான் என் காவலில் தரித்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார், அவர் எனக்கு என்ன சொல்லுவார். 24 மணி நேரம் உனக்கு தந்தனை என்ன பண்ணேன்னு கேட்பாரு. நல்ல உறவுகளை உனக்கு தந்தனை என்ன பண்ணேன்னு கேட்பாரு. நல்ல வாய்ப்புகளை உனக்கு தந்தனை என்ன பண்ணேன்னு கேட்பாரு. நல்ல மனிதர்களை உனக்கு தந்த என்ன பண்ணேன்னு கேட்பாரு. அவர் எனக்கு என்ன சொல்லுவார், அவர் எனக்கு என்ன சொல்லும்போ நான் திருப்பி என்ன பதில் கொடுப்பேன் அப்படின்னு அறியும்படி I am jailed. கையை உயர்த்தணும், வாயை திறக்கணும். உன்னை சிறை வை. சத்தம் போதல்ல. உன்னை சிறையில போடு. செல்ஃப் ஜெயில். உன்னை சிறைப்பிடி. ஆசைகளை சிறைப்பிடி. தெரிந்துட்டானா? அதாக ரொம்ப பிடிச்சது அடுத்த வசனம். ஆபக்குக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். அதுக்கு மேல ஒரு வசனம் உண்டு இல்லையா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். 6 பிசினஸ் நல்லா இருந்தப்போ I was not happy. ரொம்ப பம்முது. 6 பிசினஸ் நல்லா இருந்தப்போ I was not happy. ஆனால் என்னை பார்க்குறவங்க இவன் ஹாப்பின்னு நினச்சிட்டு இருந்துடும். They were thinking that Habakkuk is a lucky guy who is always happy. ஆனால் எனக்கு தான் தெரியும் நான் ஹாப்பி இல்லை. இப்போ கர்த்தருக்குள்ள ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கு ஹபக்குக்கே உன பிஸ்னஸ் எல்லாம் போயிட்டேன் பின்ன எப்படி ஹாப்பி? பிஸ்னஸ் எல்லாம் போயிட்டு இப்போ எல்லாத்துக்கும் ப்ரொடியூசர் என் கூட தான் இருக்காருன்னு. பிசினஸ் போச்சு, ஓனரை பிடிச்சிட்டேன்னு. பிசினஸ் எல்லாம் போச்சு, யாரை பிடிச்சிட்டேன்? ஓனரை பிடிச்சிட்டேன்னு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவேன். கையை உயர்த்தி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள். இப்போது இப்ப அடுத்துதானே இருக்க அந்த அதனுடைய ஷாக்கு தீரலையே.
என்ன தீரல, ஷாக்கு தீரல, இழந்தது தானே, போனது தானே, இந்த கால் வச்சு நீ நடக்க முடியாது இல்லையா. உடனே அவன் சொல்றான், அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு? உனக்கு கால் இல்லை, உனக்கு மான் கால்னு சொல்லியிருக்காரு. உசைன் போல்ட்டு எனக்கு தெரியல, உசைன் போல்ட்டு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட முடியும்னா மான் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். You are double faster than the most fastest person in the universe. இந்த உலகத்தில் மிக வேகமாய் ஓடுகிற மனுஷனை விட 2 மடங்கு வேகத்தில் உன்னை ஓட பண்ணும்படி அவர் என் கால்களை மான் கால்களா போல மாற்றி உன்னதங்களில் கைதட்டி உன்னதங்களில் walking above மேலே ஏறி நட. ஒவ்வொன்றா சொல்லுங்க. 1, மற்றவர்களின் 2, 3, 4, ஒரு வகை மனப்பதட்டம். ஒரு வகை மனப்பதட்டம். 2 லைன் பாடுவோமா? ஆமெனா? பாடுவோமா? நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே இல்லை. கை தட்டி வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் கருவை கண்டீரையா, உருவாகு முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகு முன்னே Al-Hattaraba, Riyattaraba, Al-Kashattaraba. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. ஆவியில பாடுங்க. சத்தரபா, கண்ண மூடி ஆவியில பாடுங்க. ஆவியில பாடுங்க. பலமான தேவ பிரசன்னம், பலமான தேவ பிரசன்னம். கண்ண மூடி தரத்தரத்தலா ரியாந்தல் கபரபலபலபலபா. ஒப்பிடு. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. அப்படியே கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி, நீங்க போதும் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. சத்தம் போதல்ல. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் இறங்குறாரு. உன் இருதயத்தின் அறைக்குள்ள கர்த்தர் இறங்குறாரு. உன் வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் இறங்குறாரு. இது ஒன்ன புரட்டுற நேரம். இது ஒன்ன புரட்டுற நேரம். இது ஒன்ன புரட்டுற நேரம்.
இட் இஸ் காட். உன்னை புரட்டுறது கர்த்தர், உன்னை புரட்டுறது கர்த்தர். ஏன் உன்னை புரட்டுறது கர்த்தர்? நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், எலும்புகள் உருவாகல, 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 தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. எவ்வளவு சத்தமா கூப்பிட முடியுமா அவ்வளவு சத்தமா கூப்பிடு. எவ்வளவு வாயை திறக்க முடியுமா அவ்வளவு வாயை திறந்து. உருவாகல, 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 தரிசனம் உருவானது தாய் கருவிலே. தாய் கருவிலே கருவிலே நீ அபோர்ட் ஆகி போகாம இந்த பூமியில நீ பிறக்க காரணம், நீ உற்பத்தியாவதற்கு முன்னமே தரிசனம் உருவானது. ஒரு நிமிஷம் கையை தட்டி சொல்லுங்க, தேவன். மெதுவா மெதுவா பேசுங்க. தேவன் புரட்டும் போது பயனடை. ஒரு தடவை கூட சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லுங்க. தேவன் புரட்டும்போ மற்றவர்களை குறை சொல்லி நேரத்தை வீணாக்காத. தேவன் புரட்டும்போ டிப்ரெஷனுக்கு இடம் கொடுத்து அலையாத. தேவன் புரட்டும்போ அதில் ஒரு வாய்ப்பு வச்சிருக்காரு. அந்த வாய்ப்பை பிடி, அந்த வாய்ப்பை பிடிச்சு ஏறிவா. ஆமெனா. எரேமியாவை கயிறுகளினால கிணட்டுக்குள்ள தூக்கி போட்டணும். எரேமியாவை கந்தை துணிகளினால கரையேற்றினார். ஒன்று, ரெண்டு, மற்றவர்களின் மரணம். மூணு, மாபெரும் இழப்பு. நாலு, எல்லாம் மாபெரும் இழப்புன்னே போட்டோம். இப்போ மாபெரும் மனப்பதட்டம்னு வைங்கல. ஏசாயா 35:4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். நான் என்ன நினைக்கிறேன், மீதி எல்லா பாக்கியவான்களோட வந்தான் பெரிய பாக்கியம். ஏன்னா ஊர் மொத்தம் இவனை லூசுன்னு ஆகுன்னு சொல்லிச்சு. மற்றவங்கள லாஸ்ட்ன்னு சொல்லிச்சு இவனை. யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரண்ட் பிட்வீன் திஸ் அண்ட் தட். மற்றவங்கள லாஸ்ட்ன்னு சொல்லிச்சு. ஏன்னா மற்றவங்க இழந்தது பொருட்களை, இவன் இழந்தது தன்னை. இவன் இழந்தது தன்னை. 2 ஆண்டுகள் பைத்தியம் பிடிச்சு அறைக்குள்ள பூட்டி வைக்கப்பட்டிருந்த வாலிபனாக்கும் அருணாச்சல் பிரதேசத்தில் முதலமைச்சர் கையிலிருந்து எங்கள் தேசத்தின் ஒளின்னு சொல்லி அவார்டு வாங்கின பிரசங்கியார். அந்த பிரசங்கியார் 2 ஆண்டு பைத்தியம் பிடிச்சு வீட்டில் கட்டி போடப்பட்டிருந்த பையனாக்கும். நீ பைத்தியம் பிடிச்சாலும் தேவ திட்டத்தை தடுக்க முடியாது. பைத்தியம் பிடிச்சோன்னா வீட்டுக்கார உனக்கு சொத்தொழில் தர வச்சிருந்த திட்டத்தை கேன்சல் பண்ணணும். மனுஷன் உனக்கு வேலை தர வச்சிருந்த திட்டத்தை
கேன்சல் பண்ணுவான். உலகம் உனக்கு மனுஷன் சொல்லி வச்சிருந்த பேரை கேன்சல் பண்ணும். உனக்கு மனப்பதட்டம் வந்தாலும் பரலோகம் திட்டம் கூடுதல் போடுமே தவிர. உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். ஆமே. அந்த மீதி எல்லா புரட்டல்களுமே சகிக்கலாம். எல்லாமே எக்ஸ்டர்னல் டேமேஜஸ். என்ன டேமேஜஸ்? எக்ஸ்டர்னல், வெளியே. மரணம் எனக்கு நடக்கலையே, வெளியே. இழப்பு வெளியே. மிகப்பெரிய தாக்குதல் வெளியே. எரிச்சல் வெளியே. எனக்கு எரிச்சல் இல்லை, ஆனால் இப்போ தாக்குதல் எனக்கு. நான் என்கிற அந்த வார்த்தை பாதிக்கப்பட்டது. I lost my identity. குமாரன் ஒரு ஆளு டாக்டரேட் படிச்சிருக்கு. பைத்தியம் பிடிச்சு கீழ்ப்பாக்கத்தில் அடைச்சி போட்டிருக்கும்போ அங்கே போய் நீங்கள் மிஸ்டர் டாக்டர் குமார்னு கேட்டால் அந்த ஆள் அந்த வார்த்தை பாதிக்காது. ஏன்னா ஐ ஆம் நோ மோர் குமார். He lost his name. எதை இழந்துட்டான்? பேரை இழந்துட்டான், பட்டத்தை இழந்துட்டான், வாழ்க்கை இழந்துட்டான். அங்கே போனால் ஒரு பேர் தான் உண்டு, பைத்தியம். He can never come to a normal social living creature. வார்த்தை அறிஞ்சு தான் பயன்படுத்தினேன் கிரீச்சர்னு. ஸ்லிப்பாகி வந்ததில்லை. அவனை பார்த்து சொல்றாரு, நான் தான் உன்னை புரட்டுறேன்னு. ஏன் உலகத்தின் மிகப்பெரிய தாக்குதலாகிய மனப்பதட்டம் வரும்போ இனி ஒன்னும் செய்ய முடியாதுன்னு உலகம் சொல்லும்போ, ஏ தோசை உன்னை மறைச்சது நான் தான். சும்மா தட்டி தூக்கு தோசை. அத்த கத்தாரா ரீ பத்தாரா. உன்னை சட்டுவத்துல கோர்னது கர்த்தர், உன்னை அடிச்சு மறைச்சது கர்த்தர். ஏன்னா பெரிய திட்டம் போடுறாரு, பெரிய திட்டம் போடுறாரு. பாஸ்டர் ஓகே, இதுவரை எனக்கு புரியுது. சரி, என்ன என்னது பைத்தியமாக்கணும்? ஒன்ன மாதிரி உறங்கி ஒரு லோகத்துல இல்லை. ஒன்ன மாதிரி உறங்கி உலகத்துல இல்லை. உன்னை உறக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரலான்னு தரிசனம் தந்து பார்த்தேன். உன்னை தூக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரலான்னு வெளிப்பாடு தந்து பார்த்தேன். உன்னை தூக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரலாம் அடிச்சு பார்த்தேன். உன்னை தூக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேற வழி இல்லையா? உன்னை லூஸ் ஆகுனேன். அன்னைக்கெல்லாம் ஓ கட்டிலுக்கு பக்கத்தில் வந்து நாய் தூங்காதே மகனே தூங்காதேன்னு சொன்னா, இப்ப நீ கேட்கிற தூக்கம் தாரும் ஐயா. நோ, தட்டி தூக்குனாரா? ஆமேனா? எவ்வளவு ட்ரை பண்ணியிருப்பார் இல்லையோ, எவ்வளவு ட்ரை பண்ணி நடக்காததுனால உன்னை தோசைக்கல்லில போட்டுட்டு சட்டுவத்தை வச்சுக்கோ. தங்கங்களா, உனக்கு வந்த மனப்பதட்டம் முடிவல்ல. பலிபீடத்தில் நின்று சொல்றேன், உனக்கு வந்த ஆன்சைட்டி உன் முடிவு அல்ல. உனக்கு வந்த ஸ்ட்ரெஸ் உன் முடிவு அல்ல. உன்னை பைத்தியம்னு உலகம் சொன்னது உன் முடிவு அல்ல. உன்னை கர்த்தர் பயங்கரமா கையில எடுக்க போறாரு. எங்க இருந்தாலும் கையா தட்டி கையா தட்டி ரிக்கா காக்கா ரிக்கா கா ரிக்கா தரப்பா. ஒன்ன மாதிரி ஒரு தூங்க மூஞ்சி எப்படி பரட்டுறது? எப்படி? பைபிள் எடுத்த உடனே என்ன குரட்டை? என்ன குரட்டை? முழங்கால நின்று ஜபிக்கலான்னு தீர்மானம் பண்ணி கட்டளுக்கு பக்கத்தில் முழங்கால் படிட்டா அப்புறம் என்ன முதுகெலும்பு ஒடிஞ்சு அங்கே கிடக்குது? 8 மணி நேரம் ஜபித்தாயோ 8 மணி நேரம் தூங்குறாயா? என்ன மனசை அடிச்சு புரட்டினார்னு வை, பின்ன தூக்கங்கிற ப்ரோக்ராமே கேன்சல். பின்ன பிச்சைக்கார மாதிரி அவருக்கு பின்னால் தான் நடக்கணும். 1 மணி நேரம் தூக்கத்தை தருவீராக. வேண்டாண்டு ஒரு 3/4 மணி நேரம் தருவீரா? நோ. 1/2 மணி நேரம் தருவீரா? நோ. நீ தூங்க வேண்டிய போனஸ் கிராட்டிவிட்டி எல்லாம் தூங்கி முடிச்சாச்சு.
25 வயசுக்குள்ள தூக்கத்தை 30 வயசுக்குள்ள முடிச்சாச்சுன்னு. அதனால இனி அந்த பேச்சை நீ அப்ப ஆண்டவரே அந்த டைம் நான் என்ன பண்ணக்கு, அந்த டைம்ல நீ வசனத்தை வாசி, அந்த டைமை பயன்படுத்து, நான் தான் உன்னை புரட்டுறேன். மனப்பதறுகிறவர்களை பார்த்து அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஆமெனா. எத்தனை சொன்னோம்? 1 மற்றவர்களின் எரிச்சல், 2 மற்றவர்களின் மரணம், 3 மாபெரும் இழப்பு, 4 மாபெரும் மன பதட்டம், 5 ஒரு ஒளி, ஒரு ஒளி. ஒளி அப்போஸ்தலர் 9:5. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் தரையிலே விழுந்தான். 3 அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஐயோ, அவன் டாக்டரேட் எடுத்தா என்ன, பிஹெச்டி எடுத்தா என்ன, பச்சடி எடுத்தா என்ன, கிச்சடி எடுத்தா என்ன, 1 லைட்டு அடிச்சு தூக்கி இந்த ஏகப்பட்ட குப்பை எல்லாம் நம்மள்கிட்ட கூடிட்டோம்னா ஹெவி லைட்டை வச்சு தட்டி தூக்குவார். குப்பை கம்மியாக இருக்குன்னா டார்ச் லைட்டே போதும். அவனுக்கு ஓவர் வேஸ்டேஜ் சேர்ந்துட்டு நியாயப்பிரமாணத்தை எல்லாம் வியாக்கியானம் பண்ண தொடங்கினா தாங்க முடியாதபடி ஹைலி இன்டர்பிரட் பண்ணுறான். ஸ்காலர்லி இன்டர்பிரிட்டேஷன் கேட்டுட்டு இருக்கிற ஆட்கள் அப்படி என்ன மாதிரி பேசுறாரு, நியாயப்பிரமாணத்தில் ஒரு எண்ணத்தை எடுத்தாரு பிரிச்சு மேஞ்சாருன்னு ஆட்கள் பவுல் ஏதாவது பேசுறாருன்னு ஆட்கள் உடனே அமேசிங், வண்டர்ஃபுல், அஸ்டானிஷிங், ஃபேபுலஸ், ஃபென்டாஸ்டிக், ஃபென்டாபுலஸ். அவனுக்கு முன்ன நிற்க முடியாது. குதிரையில் வாரான், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கையில் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை கையில் வச்சுட்டு குதிரையில் வாரான். சபையில் உள்ள தேவ பிள்ளைகள் அவங்களுக்கு தெரியாது இல்லையா, பெருசாக ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு ஈபிகோ செக்ஷனும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவைய உட்காந்து, ஆண்டவரே சத்துரு வாராயின்னு அறிஞ்சோம் சோத்திரம், எதிராளி வாராயின்னு அறிஞ்சோம் சோத்திரம், எதிராளி ஆர்டர் போட்டிருக்கான்னு அறிஞ்சோம் சோத்திரம், வாழ விட மாட்டான்னு சொல்றான் சோத்திரம், தட்டி தூக்குவேன்னு சொல்றான் சோத்திரம். கர்த்தர் பார்த்தாரு, கர்த்தர் தூதன்ட்ட சொன்னாரு, கூகுள் மேப்பில் பார்த்துட்டாரு, எங்கே வாரான்னு பார்த்துட்டாரு. உடனே கர்த்தருடைய தூதன் சொன்னா, பார்டரில் வந்துட்டான் ஆண்டவரே, பார்டரில் வந்துட்டானா ஒரு வெளிச்சம், ஒரு அவ்வளோதான். அவன் ஹமராபி கோடு இல்லை, மோசைக கோடு இல்லை, நியாயப்பிரமாணம் மொத்தம் அரைச்சு கலக்கி குடித்தாலும் ஒற்ற வெளிச்சம், என்கவுண்டரிங் லைட். ஒரு வெளிச்சமா, நல்ல காலம். இவன் பிஹெச்டி படிச்சா இவனை சுமந்து இல்லையா குதிரை, அது டபுள் பிஹெச்டி படிச்சு. அந்த பீலையாமுக கழுதைக்கு அறிவை விட பயங்கர அறிவு இந்த குதிரைக்கு. அதாவது பீலையாமுக கழுதை நான் செத்தாலும் பரவாயில்லை, என் எஜமான் உயிரோடு இருக்கணுங்கிறதுல கவனமா இருந்து, சவுல் ஏறி வந்த குதிரை நீ செத்தாலும் பரவாயில்லை. என்ன கஷ்டம் இல்லையா? அவன் உட்கார்ந்தா கண்ணில் லைட் அடிச்சா, நீ கேட்டா நான் போயிட்டு வரேன்னு. அது போயிட்டு இந்த அப்சலம் ஏறி வந்த கழுதையும் அப்படிதான், அது போயிட்டு நீ சிக்கிட்டன்னா எஜுகேஷன் அது போயிடும். நீ சிக்கிட்டன்னா நன்மதிப்பு, பேரு, சப்பு, குப்பை அதெல்லாம் போயிடும். நீ தொங்கி நிற்பாய். ஆமேனா? ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது. ஆமேனா? வெளிச்சம் அடிச்சு கீழே தள்ளிட்டு கண்ணு தெரியல,
பக்கத்தில் இருந்த ஆட்கள் தூக்கி எடுத்து அதில் பக்கத்தில் பரம்போக்கில் ஒரு வீடு இருந்து அதில் கொண்டாங்க போட்டணும். அதாவது போட்டவங்களுக்கு எந்த வீட்டில் போட்டோன்னு தெரியல. அதில் ஒரு வீடு கதவு திறந்துருந்து அங்கே போட்டு கதவை போட்டுட்டு அவங்க என்ன பண்ணிக்கணும், போயிட்டணும். பரலோகத்தின் தேவன் அனனியாவிட்ட சொல்கிறாரு, இத்தனாம் நம்பர் வீட்டில் அவனுக்கே தெரியாது அவன் கிடக்கிறான்னு. அனனியாவிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, என்ன தெருவில் இத்தனாம் நம்பர் வீடு உனக்கு தெரியுமா? அந்த வழியாக போயிருக்கிற ஆண்டவரே, அது ஒரு பாழடைஞ்ச வீடாகும், அங்கே ஆட்கள் இல்லையே. உடனே ஆண்டவர் சொன்னார், அங்கே ஆட்கள் இல்லை, இப்போ ஏன் ஆள் அங்கே கிடக்கு, நீ போன்னு. உடனே யார் உம்முடைய ஆள் அங்கே கிடக்கு? சவுல். சவுலா கர்த்தாவே? அப்போ பொல்லாதாவி என்ன ஏவுகிறது. என்ன பொல்லாதாவி? நான் தான் ஏவனேன்னு. அழைப்பு வாரது வரை என்னை ஏவுவீராக, என்னை அனுப்புவீராக. சவுல் ஆக்கும்னு சொன்ன உடனே பொல்லாதாவி என்னோடு பேசுகிறதுன்னு போயிட்டானா? போய் கையை வச்சான், அபிஷேகம் பண்ணிட்டான். அபிஷேகம் பண்ணிட்டப்பதான் தெரியுது, இந்த தோசையும் மறைச்சாச்சு. சனகரின் சங்கத்தார் பரிசேயர்களுக்கெல்லாம் இவனை பற்றி ஒரு பக்கா பிளான் இருந்து, அந்த மொத்த பிளானும் நான் சாகிறதுக்குள்ள 150 சபையை உடைப்பேன்னு டயரியில் எழுதி வச்சிருந்தான். அது மொத்தம் ஸ்தேவான மாதிரி ஒரு 50 ஸ்தேவான போட்டு தள்ளிட்டு தான் சாவேன்னு டைரியில் எழுதி வச்சிருந்தான். மொத்தம் அடிச்சு புரட்டினாரா? புரட்டிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே எப்படி என்னை தொட்டீர், எப்படி என்னை தொட்டீர்? ஆட்கள் கேட்பாங்களே, சொல்லணுமே, பிஹெச்டி படித்தவன் எப்படி லூசானாய்? ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது. பிஹெச்டி படித்தவன் எப்படி லூசானாயின்னு ஆளுவை கேட்பணும், அப்போ நான் பதில் சொல்லணுமே. உடனே ஆண்டவர் சொன்னார், பெருசாக ஒன்றும் படிக்க வேண்டாம், நான் இப்போ உனக்குள்ளே இருந்த எல்லாம் டிலீட் பண்ணியாச்சு. உடனே அவன் கேட்குறான், அது எப்போ ஆண்டவரே? 3 நாள் உள்ள போட்டிருந்தேன் இல்லையா, அப்போ ப்ளக்கில் குத்தி தான் வச்சுருந்தேன். ப்ளக்கில் குத்தி வச்சு சாஃப்ட்வேர் டிலீட் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன், அப்டேட்டும் கொடுத்துருந்தேன். இப்போ பழைய ஒன்றும் உள்ள இல்லைன்னு, பழைய ஒன்றும் உள்ள இல்லை, மொத்தம் டிலீட் பண்ணி புதிய சாஃப்ட்வேர் எல்லாம் போட்டாச்சுன்னு. அப்படியே ஆண்டவர் என்ன கேட்குறான், ஆட்கள் கேட்பாங்களே, நான் என்ன பதில் சொல்லணும்? உடனே ஆண்டவர் சொன்னார், ஆட்கள் கேட்கும்போது ரொம்ப பதில் சொல்ல வேண்டாம், ஒரு வெளிச்சம் என்ன தூக்கி அடிச்சுன்னு சொல்லு. ஒரு வெளிச்சம் என்ன தூக்கி அடிச்சு. உடனே அவன் சொன்னான், அதுதான் பிரச்சனை, என்ன தூக்கி அடிக்கிற அளவில் இந்த உலகத்தில் என்ன வெளிச்சம் உண்டுன்னு கேட்பணும். இல்லை ஒரு வெளிச்சம் ஒன்று சொன்னா அவன் திருப்பி கேட்பணும், நீ பிஹெச்டியா, நீ லூசான்னு கேட்பணும். அவர் சொல்றாரு, ஒரு வெளிச்சம் என்ன தூக்கி அடிச்சுட்டு சொல்லு. ஒரு வெளிச்சம் என்ன தூக்கி அடிச்சுன்னு சொல்லு. ஒத்துக்கிட மாட்டான். கர்த்தர் சொன்னார், சரி நீ வெளிச்சத்தை பற்றி படி, வெளிச்சத்தை பற்றி படிச்சுட்டு சொல்லு. சொல்லுங்க, லைட் இஸ் காட்ஸ் லாங்குவேஜ். இவனுக்கு தெரிஞ்ச மொழியில இவன்கிட்ட பேசினப்போ இவனுக்கு புரியலையா, அவருக மொழியில வச்சு அடிச்சாரா. ஏ பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உனக்கு தெரிஞ்ச தமிழ்ல பேசும்போது நீ பிடிச்சுக்கிடணும். உனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல பேசும்போ உனக்கு புரியாத மாதிரி இருந்துன்னு வை, அவருக லாங்குவேஜ்ல பேசுவாரு. லைட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் காட். வெளிச்சம் தெய்வத்தினுடைய மொழி. ஒரு நிமிஷம் கையை தட்டணும். ஜபாரையில போனாய், போய் உட்கார்ந்து வெளிச்சத்தை பற்றி 13 காரியங்கள் படிச்சான். எத்தனை காரியங்கள் படிச்சான்?
13 காரியங்கள் படித்தான். 13 சொல்லி தரமாட்டேன். ஆமாம், 13 சொல்லி தரமாட்டேன். ஏன்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்கு கொஞ்சம் வச்சுக்கிடணும் இல்லை? ஆமாவா? என் பட்சத்தில் நிற்கிறீங்களான்னு தெரியல. ஆனால் இந்த காரியத்தில் என் பட்சத்தில் நின்றுர்கள். ஒரு 5 எண்ணம் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு முன்ன போமா? ஓகே. வெளிச்சத்தை பற்றி படித்தான். என்ன யோசிச்சு படித்தான் தெரியுமா? சும்மா ஒரு வெளிச்சத்தில் நாம் விழுகிற ஆளு கிடையாது. நாம் விழுகிற ஆளு கிடையாது. அப்படி நான் விழுந்தேன்னா அது என்ன வெளிச்சமா இருக்கும்? படிச்சுட்டு என்ன சொல்றான்னு பாருங்க. அப்போஸ்தல நடவடிகள் 26 டக்கு டக்குன்னு வாசிக்கணும். 26:13. மதியான வேளையிலே, ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து. அதுங்களா இன்சிடென்ட் நடந்தப்போ என்ன சொல்லியிருக்கு? ஒரு ஒளி, ஒரு ஒளி. இப்போ ஜெபம் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு சொன்னார், ஒரு ஒளியில் விழுற அளவு நான் மடையன் கிடையாது. என்னை சுற்றி பிரகாசித்தது ஒரு ஒளி கிடையாது. மத்தியான வேளை. அதுங்களா என்ன வேளை? மத்தியான வேளை. மத்தியான வேளைன்னு சொன்னாலே புரிஞ்சுக்கிடணும், சூரியன் ஏற்கனவே கடுப்பில் காரி துப்புது. அவ்வளோதாப்பா. சூரியன் ஏற்கனவே கடுப்பில் காரி துப்பும்போ அதை கூட பெருசா எடுக்காம குதிரையில கும்பா போயிட்டு இருந்தனா டக்குன்னு சூரிய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி. A light that was so greater than the light of the solar system. என்ன பார்த்தீங்களா? நான் சும்மா அப்படி டார்ச் லைட் அடிச்சு விழுந்தேன்னு சொல்லி என்னை கவலைப்படுத்தப்படாது. நான் டார்ச் லைட்டு எல்லாம் விழுற ஆளு கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும், டைம் வாஸ் எக்ஸாக்ட்லி லஞ்ச் பிரேக். தமஸ்குல போய் 2 அடி அடிச்சுட்டு லஞ்ச் எடுக்கணும்னு தெரிஞ்சுட்டு இருந்தேன். மத்தியான வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம் எனக்கு தெரியுது. நான் பார்க்கல. ஏன் பார்க்கல? நான் சூரியனை பார்த்து நமக்கு எதுக்கு கண்ணுக்கு பிரச்சனைன்னு சொல்லி நான் பார்க்கல. இருந்தாலும் டிராவலில் தான் இருந்தேன். டிராவல் பண்ணி கொண்டிருக்கும்போ a light that was so heavier than the solar. நான் என்ன சொல்றேன்னா, ஒன்ன பிடிக்கணும்னு பிளான் போட்டுட்டாருன்னா 10 சூரியனே வாடகைக்கு எடுப்பாரு. சூரியனை 2 எடுத்துட்டு சொன்னாரு, மொத்த பூமியில அடிக்கண்டா, பாவம் தமஸ்கு ரோட்ல மட்டும் அடிங்க. ஆமெனா? என்டைய சோலார் சிஸ்டத்தையும் கூட ஒருத்தனை புரட்டுறதுக்காக என் ஆண்டவர் கையில் எடுக்க முடியும். என்ன கர்த்தருக்கு தேவை? நீ அப்படின்னா உன்னை பிடிக்கிறதுக்காக ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்தது, அதெல்லாம் சாம்பிள் டோஸ். உன்னை பிடிக்கிறதுக்காக ஒரு மரணத்தை கொண்டு வந்தது, அதெல்லாம் சிம்பிள் டோஸ். ஏன்னா சோலார் சிஸ்டத்தை பிடிக்க முடியும். உன்னை பிடிக்க மத்தியான வேளையில சூரிய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் கீழே விழுந்தேன். ஏன்னா அந்த லைட் ஹெவியர் 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 அது என்ன தள்ளி போட்டது. உடனே இப்போ எனக்கு இப்போ டவுட் கூடுது. அப்படி சூரிய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வந்திருந்தா கூட உள்ள ஆட்களும் விழுந்திருக்கணுமே. இண்டிவிஜுவல் அடியா இருந்துன்னு எப்படி உங்களுக்கு புரியுதா? அந்த எய்ம்பு உங்களுக்கு புரியுதா? சுற்றி நிற்கிற ஒற்ற ஆளுக்கும் டேமேஜ் வராம குதிரைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறவன எப்படி உன் மேல இருக்கிற ஜபாலை இப்ப பெரியது. உன் மேல இருக்கிற தேவ திட்டம் பெரியது.
அதனால ஸ்கெட்ச் போட்டு கூட இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட டேமேஜ் இல்லாம ஒன்ன மட்டும் ஃபுல் டேமேஜ் பண்ணி தூக்கி எடுக்க என் தெய்வத்தால முடியுமானால் தேவன் புரட்டுகிறார். பயன்படு. கண்டுபிடிச்சுட்டான். என்ன ஒளி? சூரிய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி. கொஞ்சம் கூட முன்ன போகிறான். இப்போ ரெண்டெண்ணம் சொன்னேன். ஒன்று ஒரு ஒளி, ரெண்டு மத்தியான வேளையில் சூரிய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி. கொஞ்சம் கூட உள்ளே போகிறான். கொஞ்சம் கூட உள்ளே போயிட்டு சொல்கிறான், மன்னிச்சுடுங்க, இப்போ தான் எனக்கு புரிஞ்சு என்னை சுற்றி பிரகாசித்த வெளிச்சத்துக்கும் சூரியனுக்கும் தொடர்பு இல்லை. என்னை சுற்றி பிரகாசித்தது சுவிசேஷத்தின். சும்மா 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 வசனத்தை என்ஜாய் பண்ணுங்க. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலில் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சொல்லுங்க. ஒரு ஒளி, ஒரு ஒளி, ஒரு ஒளி, முடிப்பமா? ஒரு ஒளி. இதை பற்றி மட்டும் சொல்லி முடிக்க. ஒரு ஒளி, சூரிய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி, சுவிசேஷ ஒளி. அப்புறம் அப்போஸ்தல நடபடிகள் 22:6. சூப்பர். தமஸ்குவுக்கு சமீபமான போது மதியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசி. சொல்லுங்க. ஒரு ஒளி. மெதுவா பேசுங்க. ஒரு ஒளி, சூரிய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி, பேரொளி. அப்போஸ்தல நடபடிகள் 22 அதிகாரம் 11வது வசனம். அந்த ஒளியின் மகிமையினாலே என்ன சுற்றி பிரகாசிச்சது லைட்டு கிடையாது. என்ன சுற்றி பிரகாசிச்சது க்ளோரி. ஏ க்ளோரி. கொண்டு வைக்கப்பட்ட இடத்துல தாகோருடைய சிலையை அடிச்சு தூக்கி எறிஞ்சில்லையா மகிமை? கை வச்ச உடனே ஊசாவை தட்டி தூக்கிச்சில்லையா மகிமை? அந்த மகிமை நாதாபும் அபிகும் எடுத்து எறிஞ்சில்லையா மகிமை? அந்த மகிமையாக்கோ நான் குதிரையில் இருக்கும் என்ன தட்டுனது. தேவன் தமது மகிமையை வச்சு என்ன புரட்டினார். இப்ப லாஜிக்கலி செட் ஆகுது. நான் விழுந்தது ஒரு ஒளிக்கு இல்லை, நான் விழுந்தது ஒரு க்ளோரிக்கு. நான் இப்போ பவுல்கிட்ட சொல்கிறேன், சரி போகிற போக்கில் ஒரு கன்க்ளூஷன் தந்துட்டு போ. அதுக்கு பவுல் சொல்கிறாரு, என்னை சுற்றி பிரகாசித்தது ஒளியும் அல்ல, என்னை சுற்றி பிரகாசித்தது மத்தியான வேளையில் சூரிய பிரகாசத்தின் அதிகமான ஒளியும் அல்ல, என்னை சுற்றி பிரகாசித்தது பேரொளியும் அல்ல, என்னை சுற்றி பிரகாசித்தது சுவிசேஷத்தின் ஒளி அல்ல, என்னை சுற்றி பிரகாசித்தது நான் இல்லை, மகிமையும் அல்ல, என்னை சுற்றி பிரகாசித்தது நான் அல்ல. இந்த பூமியில் எவன் ஆனாலும் விழுவான். ஏன்னா 1 Timothy chapter number 6 verse number 15 and 16, என்னை சுற்றி பிரகாசித்தது ஒருவரும் சேரக்கூடாது. unapproachable, 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 unapproachable.
1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-16 வசனம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவரே சாவாமை உள்ளவரும் நித்யானந்த ஏக சக்கராதிபதியும் மனுஷர் ஒருவரை கண்டிராதவரும் மனுஷர் ஒருவரை காணக்கூடாதோ அவர் ஒருவரே சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் என்ன சுற்றினாரு. விழுந்தது ஆகணும், நான் இல்லை யாரானாலும் விழுந்தது ஆகணும். ஷக்கீனா சபைக்குள்ள அவருடைய அன்அப்ரோச்சபிள் லைட். ஒரு நிமிஷம் கையை தட்டுங்க. இப்ப சொல்லுங்க, எவனானாலும் விழுவானா விழமாட்டானா? ஏன்னா என்னை சுற்றி பிரகாசித்தது போதான் தெரியுது. டிகிரி இல்லை, மணி இல்லை, பொலிட்டிக்ஸ் இல்லை, பொலிட்ரிக்ஸ் இல்லை, ரிலீஜியன் இல்லை, பிலாசபி இல்லை, சயின்டிபிக்கல் இல்லை. எவனும் அன்அப்ரோச்சபிள். ஒருவனும் ஒட்ட வார்த்தை தான் அப்ரோச் பண்ண முடியாது. நான் தெரியாம அப்ரோச் பண்ணிட்டேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, டிகிரி வச்சும் எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் படிப்பை வச்சும் பலத்தை வச்சும் அப்ரோச் பண்ண முடியாது. உடனே நான் கேட்குறேன், என்ன நடந்ததுன்னு கேட்டோன்னு அவன் சொல்கிறான், சேரக்கூடாத ஒளி அப்படியே என்ன தூக்குனது. தேவன் புரட்டும் பொழுது பயனடை. கொஞ்சம் அப்படி எழுப்பி நிற்போமா. எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கண்ணே. இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷக்கீனா கூடாரத்தில் இப்போ ஒரு வெளிச்சம் வரப்போகுது. பயங்கரமா எங்க நின்னாலும் புரட்ட போறாரு. கொஞ்சம் வாயை திறக்கணும். ரால் மனாத்தி அக்கத்துரிபி ரியாந்தரா சத்தரா. தைரியமா சொல்லுங்க, தொடுங்க பாண்டி சொல்லுங்க. எது நடந்தாலும் நன்மையாக திருப்ப போறாரு. வாயை திறந்து உன் வீட்டில் நடந்த மரணம் அல்ல, உன்னை தொடும்படி தேவன் போட்ட பிளான். உன் வீட்டில் வந்த பிரச்சனை அல்ல, உன்னை தொடும்படி தேவன் போட்ட பெரிய திட்டம். கண்ண மூடி கொஞ்சம் வாயை திறந்து ஒத்துழைங்க. ராகல் கந்த கத்த கத்தரா ரீபத்த பத்தலாதனா உடந்தல் பிரௌடபத்துரபலா ரெந்தல் கராத்தர கந்தலா ரியாத்தர பந்த பத்தரா அந்தல் பிரௌடபத்துரபலவா. தேவன் புரட்டும் பயனட. கூப்பிடு. பயங்கர மகிமை. கொஞ்சம் கையை தட்டி கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஆவியில போராடுங்க. கொஞ்சம் வாயை திறந்து ரீகல் கதாரக தரபலபலபலவா. அன்னைக்கு சவுலை சுற்றி பிரகாசித்தது, இன்னைக்கு இப்போ இங்க நிக்கிற சிலரை சுற்றி அடிக்குது. கையை தட்டி